நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஒரு மெசேஜ் அனுப்பிடுறோம், அனுப்பிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிடுறோம், வீடியோ அனுப்பிடுறோம், டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நான் டெலீட் பண்ணிட்டேன், எங்கிட்ட அது இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் டெலீட் ஃபார் எவ்ரி ஒன்னு இருக்குதுல்ல, அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, எங்கிட்டையும் இல்லை அவங்ககிட்டையும் இல்லை, அப்பாடா ஒரு ப்ரூஃப் இல்லை, ஒரு ப்ரூஃப் கூட கிடையாது, எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. நீங்கள் 2 பேருக்கு தான் டெலீட் ஆகிருக்குது, அது உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் டெலீட் ஆகிருக்கு. நீங்கள் அனுப்புகிறது யார் மூலமாக அனுப்புகிறீங்க, வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், ட்விட்டர்னா ட்விட்டர். அந்த ஓனரோட கிட்ட அது ஒன்று காப்பி இருக்கும். ஓனர்னால் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் அது இருக்கும், வாட்ஸ்அப் கிட்ட இருக்கும். இப்போ அவங்க ரூல் மாற்றிருக்காங்க. முன்னாடி 1 மாதம் 2 மாதம் வச்சுக்கிறேன்னு இருக்கு, இப்போது நிரந்தரமாக வச்சுக்கிறதுக்கு ரூல் மாற்றிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அனுப்புறது எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும், ஒரு காப்பி. நீங்கள் தான் டெலீட் பண்ணிவிடுவீங்க, அவங்க தான் டெலீட் பண்ணுவாங்க. ஏங்க இது எப்படி சொல்கிறீங்க, உண்மையாக சொல்கிறீங்களா? கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், யோசித்து பார்த்தா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ திடீர்னு உங்கள் ஃபோனுக்கு வருதா? இப்போ கூகுள்கார் அனுப்புகிறானா? 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உங்கள் மெமரி, போன வருஷத்துக்கு முன்னாடி மெமரி நம்மகிட்டே இல்லை ஃபோட்டோ. இப்போ தான் ஃபோட்டோ வருது. எப்படி வந்துச்சு, யார் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க நமக்கே தெரியல. அப்படி ஒரு ஃபோட்டோ இருந்தது, எடுத்தது தெரியும், டெலீட் பண்ணிட்டோம், மறந்துட்டோம். ஆனால் திருப்பி ஃபோட்டோ வருது. இப்போ 2 வருஷம் கழிச்சு வருது, 4 வருஷம் கழிச்சு வருது. அப்போ இது எங்கே இருந்துச்சு இது வரைக்கும்? நம்ம ஃபோனில் இல்லை, ஃபோனையே மாற்றிட்டோம், நம்ம வேறு ஃபோனுக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த ஃபோனுக்கு வருது, போன ஃபோனில் எடுத்தது. எப்படி வருது? உங்களுடைய ஒவ்வொரு மெசேஜும் மேயப்படுகிறது, உங்கள் ஒவ்வொரு மெசேஜும் ஒரு இடத்தில் ஸ்டோர் ஆகிறது. மறந்துடாதீங்க, ஸ்டோர் ஆகுது. யாரோ ஒரு இடத்துல அதை வச்சுக்கிட்டு தான் பல நாட்டு உளவு நிறுவனங்கள், அரசாங்கங்கள் இவங்ககிட்ட வாங்கி தீவிரவாதிகள் என்ன அனுப்புகிறாங்க பேசுகிறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் இப்போ லெபனானில் கொஞ்சம் வருஷமாகவே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் பேஜர் மட்டும் யூஸ் பண்ணாங்க. இப்போ அதையும் அடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க அனுப்புறதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவன் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதே கிடையாது. கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு செய்தியும் படிக்கப்படுகிறது. இதுதான் காற்றை மேய்ந்து. இதை உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவும் சொல்கிறேன். செல்ஃபோனுங்கிறது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணால், ஏதோ பேசணும், முக்கியமான விஷயத்தை அனுப்பணும், வேலை ஓவர். சில ஆட்கள்லாம் சும்மாவே ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, ஒரு நாளைக்கு 100 ஃபோட்டோ எடுக்கிறது. எதுக்கு எடுப்பீனே தெரிய மாட்டேங்குது. கேட்டால் அதுக்கு பேர் செல்ஃபி. ஒரு நாளைக்கு 10 ஃபோட்டோ 20 ஃபோட்டோ இப்படி கோணல் மானலாக வச்சுக்கிட்டு எடுக்கிறது, வாயை கோணிக்கிறது, கையை கோணிக்கிறது, எடுத்து அப்படி வைக்கிறது. இந்த செல்ஃபி கடைசி காலத்தினுடைய அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? அது கூடவான்றீங்களா? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நல்லா கவனிங்க, கொடிய காலம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு கொடிய காலம் என்பதுக்கு என்னங்கிறதுக்கு அவர் சொல்கிறார். எப்படி எனில் மனுஷர் என்ன பிரியம், தற்பிரியம். அவன் மேலேயே அவனுக்கு ஆசை. அது பியூட்டி பார்லராக இருக்கட்டும், இல்லை அலங்காரமாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்று இருக்குது. இப்போ அதையும் தாண்டி இதுதான் தற்பிரியத்தின் உச்சம். எதுன்னு கேட்டால் செல்ஃபி. ஒரு நாளைக்கு 100 ஃபோட்டோ 200 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்படி எடுக்குது, அப்படி எடுக்குது, அப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது. எல்லாரும் தான், பையன் பொண்ணு எல்லாரும் அப்படியே. அதில் இதில் என்ன அவங்க கேட்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கு பேர் தற்பிரியம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சில ஆட்கள்லாம் ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு வச்சோன்னே சாப்பிட்றதில்ல. இப்போ முந்திலாம் சாப்பாடு வச்சோன்னே குடும்பம் ஜோம் பண்ணுவோம் இல்லை, அதுவும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை. வச்ச உடனே யாரையும் சாப்பிட விடுறதும் இல்லை. இருங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறது வச்சுக்கிட்டு அதை ஒரு பொழப்பாக்கிட்டாங்க. இப்போ வா பசியில் உட்காந்து ஆர்டர் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லை, எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னு. அவன் சாப்பிடாம வயிற்றுச்சலில் இருக்கான், அதை போட்டு வைக்கிறது. தற்பிரியம். நாங்கள் என்ன சாப்பிட்டோம் தெரியுமா? நல்லா கவனிங்க, செல்ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறது தேவைக்கு மட்டும். எந்த ஒரு காரியமே தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லது. அளவுக்கு அதிகமாகனா எல்லாமே ஆபத்து தான். இப்போ கடைசி காலத்தில் செல்ஃபோன் அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்குது. சிலர்லாம் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டோம். ஒரு நிமிஷம் செல்ஃபோன் இல்லாட்டி
ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நைட்டு படுக்க போகும்போது பக்கத்துலேயே இருக்குது, தலகாணி கடியில் இருக்குது. எழுந்திருக்கும் போது அதிகாலையில் உன் முகத்தில் விழிப்பேன்னு இருக்குல்ல, அத்தனை பேர் செல்ஃபோன் முகத்தில் தான் விழிக்கிறாங்க. இப்போ அப்படியே தூங்கி எழுந்திருக்கும் போதே தடை வருது, பக்கத்தில் குருடன் தடை வர மாதிரி, ஃபோன் பக்கத்தில் இருக்குதான். தற்பிரியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உங்களுடைய செய்திகள் அத்தனையும் மேயப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு சேஃப்டின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறான் இந்த டெக்னாலஜிக்காரன். என்ன சேஃப்டி சொல்லி கொடுத்துருக்கான்னா, பாஸ்வேர்டு தாங்க இருக்கிறதுலே பாதுகாப்பு. சிலர் பாஸ்வேர்டு போட்டாச்சுன்னா பெரிய ஸ்விஸ் பேங்க்கில் பணத்தையே எடுக்க முடியாதபடி அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பாஸ்வேர்டு போட்டேன், யாரும் பார்க்க முடியாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பாஸ்வேர்டு மறந்து போச்சு, என்ன பண்ணுவீங்க? ஃபர்கெட் பாஸ்வேர்டு, அப்படி தானே? ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா அடுத்து என்ன நடக்குது? அவன் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறான், இது வழியாக என்ன செய்யுங்க, உள்ளே போங்கன்னு. இப்போ அந்த பாஸ்வேர்டு வழியாக அவன் போக முடியாதா? நீங்கள் மட்டும்தான் போக முடியுமா? ஒருத்தன் அனுப்புகிறான்ல கம்பெனியிலேருந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று, அவன் அனுப்புகிற பாஸ்வேர்டு வழியாக நீங்கள் போகலான்னா அந்த பாஸ்வேர்டு வழியாக அவன் போக முடியாதா? அப்புறம் என்ன சேஃப்டி இருக்க? அது எல்லாமே உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பரவாயில்ல, பாஸ்வேர்டு போட்டோம், யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியாது. நீங்கள் யாருக்கிட்ட வைக்கிறீங்க? கூகுள்னா கூகுள்காரனுக்கு தெரியும், வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்காரனுக்கு தெரியும், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்காரனுக்கு தெரியும். அப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ண வேணாமா? யூஸ் பண்ணுங்க. ஏன் கவர்மெண்ட்டே சொல்லுது, பேங்க்கு டீட்டெயில்ஸு பாஸ்வேர்டு எதுவும் எங்கே வைக்காதீங்க, ஃபோனில் வைக்காதீங்கன்னு கவர்மெண்ட்டே சொல்லுது. ஆமாம், உண்மை. யார் வேணாலும் எடுத்துருவாங்க. அதை ஏன் வைக்காதீங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா பர்சனல் வீடியோஸ், பர்சனல் ஃபோட்டோ, தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது பத்தாதுக்கு அனுப்புறது வேறு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கடைசி காலத்தில் காற்றை மேய்கிறார்கள். நான் இல்லைங்க, என் ஃபோனில் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னீங்கன்னா, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத. உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புங்க, தொடர்ந்து ஒரு 3 நாள் அனுப்புங்க. எனக்கு இது வேணும், ஒரு குறிப்பிட்ட மிக்சியோ, கிரைண்டரோ, காரோ, 2 வீலரோ, கூலிங் கிளாஸோ, இல்லை செருப்போ, ஏதோ ஒன்று எனக்கு வேணும், இது எங்கே கிடைக்கும், நல்லதாக எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கலான்னு கேட்டு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்க, ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தொடர்ந்து ஒரு 2-3 தடவை அனுப்புங்க. ஒரு 3 நாளில் பாருங்கள், உங்கள் இமெயிலுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ ஏதோ ஒன்றுக்கு ஒரு விளம்பரம் ஒன்று வரும். நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது விளம்பரமாக நிற்கும். வருதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை மட்டும் படிக்கிறதுக்கு இந்தியாவில் மட்டும் 300 சென்டர் இருக்குது, டேட்டா சென்டர்ஸ். கீவேர்டெல்லாம் அவங்கக்கிட்ட போயிடும். நீங்கள் எந்தையாவது கடைக்கு போனீங்கன்னா, ஏதாவது வாங்கினோன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்களா? பில்லு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போனாலும் கேட்குறாங்க, ஜெராக்ஸ் கடைக்கு போனாலும் கேட்குறாங்க, எங்கே போனாலும் ஃபோன் நம்பர் கேட்குறாங்களா? எது கேட்குறாங்க? உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? உங்கள் ஃபோன் நம்பர் இன்றைக்கி ஒரு சொத்து மாதிரி. டேட்டா என்ட்ரிக்காரனுக்கு ஃபோன் நம்பர்ஸை கொடுத்துட்டிங்கன்னா, இத்தனை ஃபோன் நம்பருக்குன்னு இவ்வளோ காசு இருக்குது. அவங்க வாங்கிட்டு உங்கள் ஃபோன் எல்லாத்தையும் அவங்க ட்ராக் பண்ணுவோம். ட்ராக்னா என்ன? மெசேஜ் போகிறதெல்லாம் பார்ப்பாங்க. கீவேர்ட். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கணும் அப்படின்னு உடனே செருப்பு கம்பெனிக்காரனுக்கு அது கொடுப்பாங்க. இந்த ஃபோன் இந்த ட்ராக்கில் இந்த ஏரியாவில் இருக்கிறவர் செருப்பு தேடுறாரு அப்படின்னு உடனே அவங்க ஒரு மெசேஜ் தட்டி விடுவாங்க, அவங்க கம்பெனியோடைய செருப்பை தட்டி விடுவாங்க. அப்படி வரும். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க தெரியுமா? நல்ல வேலை, இதை தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம், அதுவாக வந்துடுச்சு. கொஞ்சம் நீங்கள் ஆவிக்குரியவங்களாக இருந்தால் என்ன நினைப்பீங்கன்னா, நினச்சிக்கிட்டே இருந்தேன், கர்த்தர் எனக்கு காட்டினார், இதான் தேவ சித்தம் அப்படின்றவீங்க. அதான் நடக்கும். இது எப்படி வருது? நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மேயப்படுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. மெசேஜ் பேசுங்க, ஃபோன் பேசுங்க, மெசேஜ் அனுப்புங்க, வேணான்னு சொல்ல. அன்வான்டாக எதையும் செய்யாதீங்க, மாட்டிப்பிய. எங்கேயோ ஒரு நாள் நீங்கள் சிப்பிங்க. அதுவும் இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி படி உங்களுடைய ஒரு வீடியோ கிடச்சா போதும், உங்கள் தலையை வச்சுக்கிட்டு உங்களை எவ்வளவு அருவருப்பாக மாற்றணுமோ மாற்ற முடியும். அதுக்கப்புறம் நடந்த பிறகு போலீஸுக்கிட்ட போய் அது நான் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி அந்த வீடியோவை டெலிட் பண்ணி, அது ரெண்டாவது. நான் என்ன சொல்கிறேன், வருமுன் காப்போம். அப்படி ஒரு விஷயமே நமக்கு வேணாமேன்ற. தேவையில்லாத விஷயத்தை ஏன் அப்படி அனுப்பி விட்றீங்க? சிலருக்குலாம் ஃப்ரெண்டுங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ அனுப்புறது, காலையில் எழுந்திரிச்சோன்னே அனுப்புறது தான் முதல் வேலை.
வாக்குத்தத்தம் அனுப்புங்க. உங்களை யாரும் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க.